ஸோ வணக்கம் சொந்தங்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சென்னை டு ஹைதராபாத் டு சென்னை போனதுக்கான மொத்த கணக்கு வீடியோவும். ஸோ ஆல்ரெடி ரொம்ப டிலே பண்ணியிருப்பேன். நான் அதுக்கான மொத்த வீடியோ இப்போ எழுதிட்டேன். அது என்னன்றதை உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி யாராவது சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் என்னன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. அது ஓன் கம் டிரைவராக போனால் என்ன இருக்கும், டிரைவராக போனால் என்ன இருக்குன்றதையும் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக 23ஆந்தேதி சென்னையிலேருந்து கிளம்புனுங்க. அங்கே சென்னை டு ஹைதராபாத் போனது. அங்கே போய் நம்ம இறக்கிறதுக்கு 24ஆந்தேதி ஆச்சு. 25 ஆல்ட்டு 26ஆந்தேதி தான் நம்மளுக்கு ரிட்டன் லோட் ஆச்சு. ஸோ அதுக்காக மொத்த மைலேஜ் பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் போனது பார்த்திங்கன்னா 1366. ஸோ நம்மளுக்கு கிடைச்ச மைலேஜ் 6.7. ஏன்டா அவ்வளோ கம்மி அப்படின்னா, நம்ம போகும்போது 8 டன்னு, வரும்போது 8 டன்னு. ஸோ அதனால் நம்மளுக்கு கிடைச்ச மைலேஜ் பார்த்திங்கன்னா 6.7. ஸோ இது மொத்த வாடகை பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து கிளம்பி நம்ம ஹைதராபாத் போனது பார்த்திங்கன்னா 23,000 முன்னாடி ஹைதராபாத்லேருந்து கிளம்பி சென்னை வந்து பார்த்திங்கன்னா 20,000. அப்போ மொத்த கலெக்ஷன் 43,000. அந்த 43,000 என்னென்ன செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம மொத்தமாக பார்த்தது 19,000 டீசல், அதாவது 202 லிட்டரு, 202.86 லிட்டர். ஓகேங்களா, இது மொத்தமான செலவு. அதாவது நம்ம இந்த மைலேஜ் இருக்குல்ல, இந்த லிட்டரை நீங்கள் இந்த மைலேஜுக்கு வகுத்தீங்கன்னா, இந்த கிலோமீட்டருக்கு வகுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மைலேஜ் கிடைக்கும். வேணால் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கமிஷன் பார்த்திங்கன்னா, இது நம்ம சென்னையிலேருந்து ஏற்றினதுங்க, சென்னையிலேருந்து ஏற்றி போனது, இது அங்கேருந்து ரிட்டன் வந்தது. ஸோ ரெண்டுமே சேர்த்து 2,800. அதே மாதிரி டோல் பார்த்திங்கன்னா 3,600 இருக்குது. அண்ட் இது டிரைவர் சம்பளம் பார்த்திங்கன்னா மொத்தமாக 15 பைசா கொடுத்துருவோம். அதில் 6,450. ஸோ இது ஆர்டிஓ பார்த்திங்கன்னா நான் அப் அண்ட் டவுனுக்கு தான் கொடுத்துருக்கேன். அண்ட் 100 ஆச்சு. ஆட் ப்ளூ ஆல்மோஸ்ட் நான் 20 லிட்டர் கேனாக எடுத்துருவேன். எனக்கு 1,290. அண்ட் அன்லோடிங் 180 மட்டும்தான் ஆச்சு. இதுவுமே பார்த்திங்கன்னா ரிட்டன் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமே ஆன அன்லோடிங் இது. ஸோ இது மெயின்டெனன்ஸ், மோஸ்ட்டாக மெயின்டெனன்ஸ் இந்த கணக்கில் சேர்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க. இது எப்போயா இருந்தாலும் செலவாக போகிற ஒரு கணக்கு தான். கரெக்டாக இந்த நம்ம எடுத்து வைக்கிற மெயின்டெனன்ஸ் எப்போயா இருந்தாலும் நம்மளுக்கு செலவாக போகிற ஒன்று தான். அதனால் நான் அதை அப்படி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இது தேவையில்லைன்னா நீங்கள் இது உங்கள் சேவிங்ஸில் கூட வச்சுக்கலாம். ஸோ இது என்னோடய ஒப்பீனியன்றனால இந்த மெயின்டெனன்ஸ் 4,000, போகும்போது 2,000, வரும்போது 2,000 எடுத்து வச்சிடும். இது ஆல்மோஸ்ட் இது பார்த்திங்கன்னா மொத்தம் 37,420. இந்த மொத்த கணக்கும் சேர்த்தா வர தொகை இது தான், 37,420. அதில் 43,000 போட்டால், அதாவது 43,000 இந்த 37,000 கழிச்சா நம்மளுக்கு வர தொகை இதுதான். அதாவது இந்த மொத்த நடைக்கும் போயிட்டு வந்து மீதி 5,580. ஓகேங்களா, இது டிரைவர் போட்டால் என்ன இருக்கும், ஓன்கம் டிரைவர் போட்டால் என்ன இருக்குன்றதை காட்டுறேன். ஸோ நீங்கள் டிரைவர் போட்டிங்க அப்படின்னா இந்த தொகை தான் உங்களுக்கு வரும். ஏன்னா டிரைவருக்கான சேலரி நம்ம கொடுத்துறோம் இல்லையா, அப்படின்ற பட்சத்தில் இந்த தொகை தான் உங்கள் கையில் இருக்கும் டிரைவர் போட்டால். இது ஓன்கம்மாக ஓட்ட போகிறீங்க, நான் சொந்தமாக ஓட்ட போகிறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற தொகை இதுதான் இருக்கும், 12,030. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது நம்மள்கிட்ட இருக்கிற மீதி, இது உங்கள் சம்பளம். ஸோ சேர்க்க இதுதான் நம்ம கையில் இருக்க தொகை. ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு லோடுக்கு போயிட்டு வந்தால் மொத்தமாக நம்ம கையில் நிற்கிறது இதுதான் இருக்கும். ஸோ இதுக்கு போயிட்டு வந்த நாட்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 நாள் ஆச்சு. 23ஆந்தேதி கிளம்புனது, 24 அங்கே போய் லோடு இறக்குனது, 25ஆந்தேதி லோடு ஏற்றி, 26ஆந்தேதி லோடு ஏற்றி, 27ஆந்தேதி காலையில் தான் இங்கே வந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நாட்களும் கணக்கு பண்ணிக்கிங்க. கிலோமீட்டர் மைலேஜ் எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா என்னன்றதையும் மறக்காமல் பார்த்துக்கங்க. ஆக்சுவலாக ஏன் அதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் வண்டி போடணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க, அது எனக்கு புரியுது. ஸோ இதெல்லாம் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வண்டி போடலாமா வேணாமான்றது யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இஎம்ஐ நீங்கள் ரொம்ப கம்மியாக கட்ட போகிறதில்ல. 35,000 மினிமம். அதாவது ஒரு பெரிய தொகை கொடுத்தா தான் உங்களால் 35,000 கட்ட முடியும். ஸோ 43, 45 கட்டுறவங்கலாம் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களாம் இந்த மாதிரி பண்ணால் எடுக்க முடியுமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ லோடோட பொசிஷன் ரொம்ப டல்லாக இருக்குது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வண்டி போடுங்க. இல்லை நான் வண்டி தான் போட போகிறேன் அப்படின்னா அது உங்கள் விருப்பம். அதுக்கு நான் எதுவும் தடையாக இருக்க விரும்பலை. ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 3 மாதம் மினிமம் டிரைவராக இருந்து ஓட்டுங்க. என்ன கஷ்டம் இருக்குது இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஓட்ட ஆரம்பிங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த கணக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு நாளை மறுநாள் கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் அந்த வீடியோ. அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கிறது மறக்காமல் சொல்லிவிடுங்க கமெண்ட்டில். புதுசாக பார்க்குற யாராக இருந்தால் மறக்காமல் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இல்லை நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாம் சேஃபாக பத்திரமா இருங்க. பாய்.